சங்கினி எவனா சொல்லுங்க, வாயில குத்தணும். வந்து ஜெயிலர் அளவுக்குலாம் இல்ல, தலைவர் சங்கினி எவனா சொன்னா செருப்புகள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு போய் ஒரு சில கட்சிகளுக்கு வாக்களிக்கணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். தலைவர் ஃபுல்லா இருக்கார் படம் பண்ணா. அதை பத்தியே பேச வேணாம், அதுதான் படமே. நான் ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதி எல்லாம் வேணாம், எல்லாரும் இந்தியர். மாசா இருக்கு தலைவர் ஒரு சீனும் அப்படியே தீ மாதிரி பறகுது. அவர் வந்து சொன்ன மெசேஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். சும்மா ஹீரோயிசம் காமிக்கிறேன், பரபரப்பாக நிறைய பிஜிஎம் போட்டு ஓட்டிடலாம். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ஆகும். காமன் ஆடியன்ஸை போய் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துட்டு வர ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ப்ரோ செம்ம படம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம், வெர்த் வாட்சிங். அதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், சங்கின்னு சொன்னவங்களாம் இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த படத்துலேயே அவங்க பதிலடி வச்சுட்டாங்க. ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் சூப்பராக போகும் படம், போரே அடிக்காது எங்கேயுமே. சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. 2.5 மணி நேரம் போகிறதே தெரியல. தலைவர் மேக்ஸிமம் 1 ஹவருக்கு பார்த்தால வராரு, 1 ஹவர் வர்றாரு, அப்பப்போ அப்படியே வர மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது. இன்ட்ரோ சீன் செம்ம மாசாக இருக்கும், பிஜிஎம் போட்டு செம்ம மாசாக இருக்கும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஷ்ணு விஷால், தம்பிராமையா, செந்தில் சார் ரொம்ப சென்டிமெண்ட்டாக நடிச்சிருக்காரு. இதில் காமெடியில் அவருக்கு சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். சூப்பராக ஆக்சுவலாக அவர் வில்லேஜ் பேஸ் பண்ணி ஒரு திருவிழா பேஸ் பண்ணி இருக்குது அவரோட இது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அவர் சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, தலைவர் சங்கின்னு எவனா சொன்னா செருப்புகள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல அப்படியே சொல்லுது, சங்கின்னு சொல்ல முடியாது. எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு தலைவர், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் பொதுவான, எல்லா கேரக்டருமே உள்ள இருக்கும், எல்லா ரிலீஜனும் உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யாரையுமே டிகிரேட் பண்ணாம எல்லாத்துக்கும் ஸ்கோப் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அப்படி சொல்லவே மாட்டாங்க. பரவாயில்ல, இவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இதில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நல்லா இருக்கு. இந்த வில்லேஜ் சீன் எல்லாம் செம்மையா இருக்கு, அப்படியே ரியலிஸ்டிக்காக பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய இடத்துல எல்லாம் அழுதுட்டேன். நீ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப படத்தோட ரொம்ப ஃபீல் ஆனதுனால ரொம்ப 2-3 சீன்ல ரொம்ப அழுதுட்டேன். தரமான படம். தலைவர் ஃபுல்லா இருக்கார் படம் பண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய நேரம் வராரு. இது கெஸ்ட் ரோல்ல சொல்ல முடியாது. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு போய் ஒரு சில கட்சிகளுக்கு வாக்களிக்கணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தலைவருக்காக கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அவர் வந்து சொன்ன மெசேஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதாவது எல்லா மதனும் ஒரு ஒன்றுன்னு சொல்கிறத வந்து அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அது வந்து எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அவரை பொறுத்து அவர் வந்து எல்லா மதமும் ஒன்றுன்னு சொன்னனால அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, அவங்க பொண்ணுன்றது மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. நான் ஒரு படமாக நம்ம பார்த்தோன்னா சூப்பராக இருக்கு. விஷ்ணு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க விக்ராந்த் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே நல்ல ஒரு கம்பேக்காக இருக்குது. அதனால் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேரையுமே. அவரு ரோலும் சூப்பராக இருக்குது. அவருக்கும் எல்லாருமே நிறைய ரொம்ப நாள் நடித்து லேட்டாக வந்திருக்கனால நல்ல கம்பேக் எல்லாருக்கும். அவர் ப்ரீவியஸ் மூவிக்கு மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, படம்காக நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக. அதாவது அந்த மெசேஜ் தான் மெசேஜ் தான் மேட்ரே. நல்லா இருந்ததுங்க படம், சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். இல்லை கேமியோன்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் நிறைய த்ரூ அவுட்டாக வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸ் வராரு. ஒரு நல்லா இருந்தது படம். ரஜினி படமாக பார்க்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு கதைக்களமாக இருக்கிற படம். நல்லா இருந்தது, நல்ல ஸ்ட்ராங்கான ரோல். தலைவர் தான் மையமே, தலையை வச்சு தான் படமே. அப்படி அங்கங்கே இதாகும் போது கரெக்டாக வந்து நிற்கிறாரு, வந்து தூக்கி விடுறாரு படத்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம், செம்ம நல்லா இருக்கு. அது ரஜினிக்கான மாசம் இருக்கு. இது ஒரு ரஜினி படமாக பார்க்காம ஒரு காமனாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். சங்கின்னு எவனா சொல்லுங்க, வாயில குத்தணும். அப்படி இல்லைங்க, இது சங்கின்லாம் சொல்லக்கூடாது. முஸ்லீமாக இருந்து அவர் வந்து 2 இந்து முஸ்லீமோட யூனிட்டுக்காக இது பண்ணுறாரு. ப்ரோ செம்ம படம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம், வெர்த் வாட்சிங். மதம் மாதிரி பிரிஞ்சு இருக்காமல் ஒன்றா இருக்கலாம். இதனால தான் நிறைய பொலிட்டிக்கல் நடுவில் வந்து நம்ம பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கறதெல்லாம், அதெல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம உள்ளே வர மாட்டாங்க. நம்ம ஒன்றா இருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். அதெல்லாம் சும்மா இப்போ வந்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், சங்கின்னு சொன்னவங்களாம் இந்த படத்தை பார்த்தா தெரியும்.
இந்த படத்துலேயே அவங்க பதிலடி அடிச்சிட்டாங்க, செம்ம அடி அடிச்சிட்டாங்க. விஷ்ணு விஷால் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, விக்ராந்த் நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்கும் நல்ல பேலன்ஸ்டு ரோல் தான். ஏன்னா விக்ராந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆமாம், இதுக்கு மேலே பட்டு அவருக்கு நிறைய ஓப்பன் ஆகும். அவர் நல்ல கேரக்டர் ரோல் பண்ணுறாரு. எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். தலைவர் படமா இல்லை கேமியோ ரோல் தானே? இல்லை எக்ஸ்டெண்டட் ரோல் தான், நல்லா பண்ணியிருந்தார். இது கான்ட்ரவர்சிக்கு எல்லாமே இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஆமாம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம், நல்லா மாசாக இருக்குது. தலைவர் ஒரு சீனும் அப்படியே தீ மாதிரி பறகுதுல, செம்மையாக இருக்குது. விக்ராந்த் அப்புறம் விஷ்ணு விஷால் அவங்களோட ஆக்ஷன் அதான் அது ஃபைட் மாதிரி கொண்டு வந்தாங்க, கடைசியில் ஒரு நட்பாக கொண்டு வந்தாங்க. சூப்பராக இருந்தது, அது யாரும் எதிர்பார்க்கல. எப்படி இருந்தது? நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, சூப்பர் ஸ்டாருக்கு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்ற மாதிரியா இல்லை அது கேமியோ மட்டும்தானா? கேமியோ அப்படி கிடையாது, நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. மிடில் வந்து போகிறாரு. நல்ல ஒரு அட்வைஸ் மீன்ஸ் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சமூக ரீதியாக நல்ல ஒரு அட்வைஸ், நல்ல படம். அந்த மதம் அந்த சார்ந்து அதை பற்றியே பேச வேணாம், அதுதான் படமே. அதுதான் படமே, புரியுதா? நான் ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதி எல்லாம் வேணாம், எல்லாரும் இந்தியர், அதுதான் படம். விஷ்ணு விஷால் அப்புறம் விக்ராந்த் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நல்ல ரோல். எல்லாருக்குமே எல்லா கேரக்டருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி செந்தில் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சர்ப்ரைசிங்காக கபில் தேவ்லாம் இருக்காரு. கபில் தேவ் வராரு, ஸ்டோரிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஸ்டோரிக்காக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. தலைவர் படமா இல்லை கேமியோ ரோலா? ரெண்டும் சொல்ல முடியாது, ரெண்டுமே சொல்ல முடியாதா? ஏன்? தலைவருக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு அடி கேரக்டர் ஒரு பெரிய மாசான கேரக்டர் என்ன மாதிரி? மாசான கேரக்டர் ஒரு ரிலீஜனுக்காக வந்து பேசியிருக்காரு. ஓகே, அந்த மதம் சார்ந்து என்ன பேசுகிறாங்க படத்தில்? அதான் ரெண்டுமே இந்துஸ் முஸ்லீம்ஸ் வந்து ஒன்று தான், நம்ம இந்தியன் அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இது விஷ்ணு விஷால் அப்புறம் விக்ராந்த் அவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ரோல் ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமா? அவர் அதான் இந்து முஸ்லீமு, ரெண்டு பேர் எப்படி வந்து கன்வே பண்ணுறாங்க தான், அடிச்சு சண்டை போட்டுட்டு சின்ன வயசுலேயே அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து காப்பாற்றோன்னே ரெண்டு பேரும் ஒன்றாயிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தலைவர் படத்தில் வந்து செந்தில் அவர் நடிகர், அவரோட கேரக்டர் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அவர் தான் சூப்பர். அவர் தான். ஆமாம், ஸ்டோரி அவர் வச்சு தான் நகர்தா இல்லை எப்படி? ஆமாம், ஸ்டோரியும் அவரது தான். ஒரு அளவு லேக் ஆக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. சரி, ஓகே. தலைவரோட இது போர்ஷன்ஸ் எதில் அதிகமாக இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃபில். சரி, ஓகே. ஓரளவு உங்களுக்கு வந்து தலைவர் அது திருப்தி ஆகிடுச்சா படம்? ஓகே, தலைவருக்காக திருப்தியாக பார்த்துட்டு. எதிர்பார்த்தது ஒன்று வேறு லெவலில் இருக்குது படம். என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன இல்லை, ரஜினி வந்து இல்லை கம்மியாக தான் வருவார், இவங்க விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் இருப்பாங்க அதிகமானு பார்த்தோம். இது அதை விட வேறு மாதிரி, அவருக்கும் நல்ல ஃபோக்கஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஃபோக்கஸ், எல்லாருக்குமே வேறு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து வெயிட் இருக்கான கேரக்டரில் கம்மின்னு சொல்ல முடியாது, கரெக்டாக தேவையான இடத்துல ஒரு என்ட்ரி வராரு. கிளைமேக்ஸு எதிர்பார்க்காத என்ட்ரி, ஃப்ரேம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, பார்க்கலாம். மாசா இருக்கா கேரக்டர்? சரியான மாசாக இருக்குது. இது ரஜினிக்கு அடுத்து, இது ஜெயிலருக்கு அடுத்து இதில் வேறு லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு பிஜிஎம்லாம் இருக்கானே? டிஃப்ரெண்ட், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அதான் அதில் இந்த வெஸ்டர்ன்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஃபோக் அந்த டைப்பில். படத்தில் அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் இது பண்ணுற மாதிரி என்னென்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக? மதம் ஃபஸ்ட்டு மெயின், மதம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரஜினி பார்க்க தெரியும். ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த சங்கி அப்படின்ற மாதிரிலாம் அந்த கான்ட்ரவர்சி மாதிரி. ஆமாம் ஆமாம். அது எப்படி இப்போ படத்தில் அது வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லை ரொம்ப பெரிய அடி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்? அதில் பேசினவங்க எல்லாருக்குமே இது அது நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சிருக்கல, பாருங்க தெரியும். உங்களுக்கு விக்ராந்த் போர்ஷன் பிடிச்சிருந்தா இல்லை விஷ்ணு விஷால்? ரெண்டு பேர் இதுவுமே. அதாவது இது விஷ்ணு விஷால் வந்து அதிக ஃபோக்கஸ் இருக்காரு, இவர் கொஞ்சம் விக்ராந்த் கம்மி தான். ஆனால் கிளைமேக்ஸ் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடும், நல்லாயிருக்கும், பார்க்கலாம். கிரிக்கெட் வச்சு எதுவும் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எதுவும் டச் கிரிக்கெட்டாக அந்த ஒரு கான்செப்ட் வருது, அவ்வளோதான். இது ஊர் சைடு நடக்கிறது தானே, அதனால ஓரளவு படம் எங்கேஜிங்காக இருக்கா இல்லை ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போகுது? ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் சூப்பராக போகும் படம், போரே அடிக்காது எங்கேயுமே, சூப்பராக இருக்கும், தாராளமாக போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது அதிகமாக பண்ணணும். அரசியல் இது சாயலே கிடையாது, இதில் மதம் அவ்வளோதான், மதம் இருக்கக்கூடாது, அதுதான் இது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நம்ம ரஜினி சாரை வந்து நம்ம ஷார்ட் பீரியடில் தான் வந்து பார்ப்போம், ஆனால் அதுக்குள்ளே வந்து அவர் என்னென்ன கான்செப்ட் சொல்லணுமோ அது சூப்பராக வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. எக்ஸ்டெண்டட் கேமியோ ப்ரோ. அதான் ஒரு 40 to 45 minutes வருவார், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதுலேயே வந்துடும், அவர் என்ன கருத்து சொல்ல வராரு அப்படின்றதும் அதுலேயே வந்துடும். கண்டிப்பாக வெயிட் அப்படின்றது ப்ரோ, இந்த படத்தில் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜாதி மதம் அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருந்தாலுமே மக்கள் எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டர் மட்டும் வெயிட்டேஜ் அப்படின்னு இல்லை. படத்தில் வந்து 3 ஹீரோ மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அந்த 3 பேருமே வந்து அவங்களோட ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலாக தலைவர் மேலே வந்து இந்த சங்கி அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு சர்ச்சையாச்சுல படத்தை அதுக்கு வந்து ஒரு பதிலடி மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் படம் பாருங்கள். இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் வந்து எப்படி இருக்குது, அது ரஜினி சார் எப்படி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது அவங்க ஸ்டைலில் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது புரியும். அது வந்து ஜெயிலர் அளவுக்குலாம் இல்லை, ஆனால் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் பிஜிஎம்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த பிஜிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்காங்க. ரீவாட்ச் இல்லை ப்ரோ, படத்தில் வந்து கான்செப்ட் என்ன, இந்த காஸ்ட் இந்த கேஸ்ட்டு ரீஜன் அதெல்லாம் வந்து இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றுன்றது. இது நம்ம ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆனால் கான்செப்டை வந்து நல்ல கான்செப்ட். நல்ல ஒரு கண்டென்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு. சும்மா வந்து அடிதடி அந்த மாதிரி இந்த வன்முறை அப்படின்றது விட இப்போ நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஒரு 3 மூவி மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உள்ள படம் கொடுக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எங்கள் தலைவருக்காக, அவங்க அப்பா தான், அதனால் எங்கள் தலைவருக்காக கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறையா படம் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான படம் நிறையா வரணும். அதாங்க பார்க்குறவங்க தான் கேட்கணும். அது தப்பு. அது ஆக்சுவலி வந்து அவங்க எண்ணம் தான் தப்பு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு தலைவரும் பதில் சொல்லலை. அவங்க ஆனால் பேசணும்னு நினச்சாங்க, சொல்லிட்டாங்க. அதுக்கு எப்படி யார் வேணால் எப்படி எடுத்துக்கிட்டோம், அது நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பல. விஷ்ணு விஷால் அவரோட கேரக்டர் எப்படி விக்ராந்தோட ஈக்குவல். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ராந்துக்குன்னா ஒரு ஒர்த்து வெயிட், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு தீனி போட்டிருக்காங்க. இதில் சும்மா ஹீரோயிசம் காமிக்கிறேன் பரபரப்பாக நிறைய பிஜிஎம் போட்டு ஓட்டிடலாம். கண்டென்ட் பார்த்தா ஸ்லோவாக தான் ஆகும். ஆமாம் ஜெயிலர் இது கேமியோ ரோல்னால பிஜிஎம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஜெயிலர் அளவுக்குன்னு கேட்டால் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல முடியாது, பட் இருக்குது. ஆமாம் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஜஸ்ட் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு காமன் ஆடியன்ஸை போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துட்டு வர ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். சூப்பராக இருக்குது சார் ஃபிலிம். நாங்கள் வந்து 3 நாள் ஆயிடுச்சு கட் அவுட் வச்சு அவ்வளோ மாலை போட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஃபிலிம் பார்த்துட்டு இப்போ பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கோம். தலைவர் அவருக்கு சூப்பர் மாஸ். அவர் ஸ்பீடில் வந்து போனாவே மாஸ் தான் எங்களுக்கு.